அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதமான இந்த தகவலுடைய நேரத்தில் நாம் ஒரு சட்டத்தை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒதுவினுடைய விஷயத்தில் நாம் அனைவர்களுமே கடமையை நிறைவேற்றுவதற்காக செய்கின்றோம். ஆனால் அந்த ஒதுவினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து பேணி அதை பரிபூர்ணமான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய முறையில் செய்கின்றோமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அநேக மக்களினுடைய அந்த ஒழுவு செய்கின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தொழுகையினுடைய திறவுகளே ஒதுவுதான். ஒது இல்லாமல் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. ஒதுவை கொண்டு தொழுகை மட்டுமல்ல, குர்ஆனையும் ஓத முடியாது. குர்ஆனை ஒது இல்லாமல் ஓதலாம், தொடக்கூடாது. குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதுவது கூட அவர்களுக்கு ஜாயிஸ் இல்லை, ஆகுமாக்கப்பட்டதாக இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது இல்லறமாக இருக்கக்கூடிய இல்லறம், அதாவது திருமணமான சகோதரர்களும் இந்த ஒதுவினுடைய விஷயத்தில், இந்த ஒது எதற்கெல்லாம் அவசியமாக இருக்கிறது? தொழுகை, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கு, தவாஃப் செய்வதற்கு, ஏனைய நஃபிலான வணக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு, குறிப்பாக குளிப்பு கடமையாகின்ற பொழுது அது கணவன் மனைவியோடு உறவுகின்ற